அப்போ இது ஒரு பிரச்சனைக்குரிய பாலம். இது ஒரு பிரச்சனைக்குரிய பாலம். 85 கண்ணி வடி வச்சு தகர்த்தப்பட்ட பாலம் இது வரைக்கும் செய்ய. இங்கே பாருங்க இப்படி இருக்க வளத்தால் போடப்பட்டிருந்தது என்பது நாங்கள் இது வந்து தமிழக விடுதலை இருந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம். விழுந்து எல்லாம் உடைஞ்சு உயிர் ஆபத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு கூடிய ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. காலத்தால் இந்த மக்களும் போகக்கூடிய வசதிகள் இதோட வருங்களா வரான்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. வணக்கம் உறவுகள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி A9 நிற்கிறோம். A9 பார்த்தீங்கன்னு சொன்னால் A9 மத்திய பிரதேசத்தில் ரெண்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அப்படியே பரவி பாஞ்சான் போகிற ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக பரவி பாஞ்சானுக்கு பயணிக்கக்கூடிய இந்த பாதையில் ஒரு பாலம் உடைஞ்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது தொடர்பான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அந்த பாதையை பார்த்து நேரடியாக போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பாதை. ஓகே, இது வழியாக தான் போக போகிறோம் நாங்கள். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் நேரடியாக அந்த பாலத்தை நோக்கி போய் பார்க்கலாம். முன்னுக்கு போய் கொண்டிருக்கிற மாதிரி தான் பாதை. பரவி பாஞ்சானுக்கு போகிற பிரதான சாலை தான் இது. இந்த சாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 200 மீட்டர் பயணிக்கும் போது அந்த பாலம் வருது. போய் கிட்ட போய் பார்ப்போம் என்ன கட்டம் வந்து. ஓகே, போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம். பாலம் இப்படி தான் இருக்குது. பயங்கரமாக சேதமடைஞ்ச நிலையில் காணப்படுது. போக முடியாத நிலையில் காணப்படுது. ஓகே, இங்கே இதில் இப்படி தான் காணப்படுது. ஒரு வித்தியாசமான முறையில் இந்த போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாலத்துக்கு நேராக கீழே இருந்தே செய்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் பக்கத்தில் போய் இறங்கி போய் பார்ப்போம். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்துக்கு கீழே இருந்து வாய்க்கால் நின்று போராட்டம் நடந்து கொண்டிருக்க வித்தியாசமாக. ஓகே, அது கூட தான் போய் கொண்டிருக்கிறோம். நாங்களும் செருப்பெல்லாம் கழட்டிட்டு கீழே போவோம். ஓகே, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, பாலம் இதுதான் பாலம். பாலத்துக்கு நேராக கீழே இருந்தால் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து காலையில் அதை ஒருத்தர் இறங்கி வந்து கொண்டிருக்கார். பாலம் இந்த பாலம் A9 சுதந்திரமிட்டு பெரும்பாலான கல்வி மாணவர்கள் இலக்கிய மகாவித்தியாலயத்தில் ஏரியாவில் இருந்த இலக்கிய மகாவித்தியாலயம். இங்கே பாருங்க இப்படி இருக்காங்க. போராட்டக்காரர்கள் கீழே தான் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலம் உடைந்த நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் எங்களோட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். மைக் ஒர்க் அப்படிங்கோ. சொல்லுங்க, இந்த பாலம் இந்த இடத்துல இந்த பாலத்துக்கு என்ன பேர்? இது எதுக்குள்ள அமைகிறது? பரையப்பாஞ்சான இணைக்கும் பாலம் இது. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர், A9 ரோட்ல இருந்து 300 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரும். 300 மீட்டர். 300 மீட்டர். ஆனால் இது வரைக்கும் அவர் செய்யல. 1985 ஆண்டு கண்ணி வடி வச்சு தகர்த்தப்பட்ட பாலம் இந்த பாலமா? இந்த பாலம். அதுல இருந்து இன்னும் ஒரு புனரமைப்பும் இல்லை. இது A9 இருந்து பரவி பாஞ்சானுக்கு வர பிரதான சாலை. பிரதான சாலை இது. பிரதான ஊர் ரெண்டையும் இணைக்கிற பாலம் இது. A9 கன்சாமவில் அடியில் மறைப்பட்ட பை ரோட்டா பாவிக்கிற இந்த ரோட்டை தான். இதுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு கொடுத்தினாங்க கடிதம். அவையில் சொன்ன இந்த போதிய அளவு நிதி எங்களுக்கு கிடைக்காது. இது 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். ஆளுநர் ஆக்கள்கிட்ட தான் கதைக்கணும், இல்லை டிசிசி மீட்டிங்கில் கதைங்கன்ட்டு நாங்கள் கடிதம் கொடுத்துனாங்க. அதுக்கு இன்னும் பதில் இல்லை.
இப்போ அதுக்கு முதல்ல இப்போ நேற்றைய தினம் என்ன அதிக அளவில் சேதமடைஞ்ச நிலையில் காணப்படுது. டிப்பர் ஓடுறபடியா இது சேதமடைஞ்சு இதுல டிப்பர் ஓடுறோம் கள்ள மண்ணோடு ஆட்டடா திருவையாறுல இருந்து வந்து இதுக்குள்ள இறங்கி போற டவுன் கன்சாமலடியில போய் இருந்தானே போறது அந்த மலையோட அந்த வெள்ளத்தோட கொஞ்சம் உடைஞ்சு விழுந்தது கீழே தெரியுதானே பார்க்க. ஓகே இந்த வெள்ளத்தோட இது உடைஞ்சு விழுந்தது தித்துவா புயல் வந்த காலத்துல. ஓகே புயலுக்கு வந்தது. அப்ப நாங்க இப்ப நிறைய பேர் வந்து பார்த்த வேலை எல்லாம் சிஐடி மாதிரி எல்லாம் போலீஸ்ல இருந்து பெரியவர் வந்து பார்த்த எல்லாம் அரசாங்க எல்லாம் வந்து பார்த்து அரசாங்க அதிபருக்கும் தெரிய மாட்டேங்க ஒரு மேட்ச் நடக்கல இதாலதான் வந்தவர் தெரியும். ஆனா இந்த பாலத்தை எங்களுக்கு உண்மையிலேயே பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் இதால தான் போய் வர இதுக்குள்ள ஒரு 600 குடும்பம் இருக்கு மரதநகர்ல மட்டும். அப்போ எல்லாத்துக்கும் உரிய பாதை இது. எங்களுக்கு இன்னும் ரோட்டும் போட்டு தரையில அரவாசி கிடக்காங்க ரோட்டும் போட்டு தரையில. ஆனா இதை கிளிநொச்சி நகர்ல இருந்து 15-20 கிலோமீட்டர் தூரத்துல காவட்டம் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா காவட்டும் இல்ல ஒன்றும் இல்ல இந்த ஊரை ஒதுக்கி விட்ட மாதிரி தான் பாக்குறாங்க. அப்போ இப்போ பிரேசவையால் சொல்லியிருக்காங்க அந்த மற்ற 2 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க, மற்ற 1 கிலோமீட்டர் போட்டு தரலாம்னு இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு பிரச்சனைக்குரிய பாலம். இது ஒரு பிரச்சனைக்குரிய பாலம். 85 கன்னிவடி வச்சு தகர்த்தப்பட்ட பாலம் இது வரைக்கும் செய்யல. அந்த காலத்துல இருந்து இதே நிலையில தான் இருக்கு. இதே நிலை. இதுல இந்த இயக்கம் போட்ட பாலம் நிக்குது. 70 தண்டவாளம் இருக்குது. இல்ல 70 தண்டவாளம் கொட்டி போட்டு அதான் ஆனபடியா தான் நிக்குது. மற்றபடி இல்லாட்டி டிப்பர் போனா அதான் முழுக்க தண்டவாளம் தான் அங்கே இருக்கு. நாங்கள் வந்தோடனே நாங்கள் எல்லாம் அளந்து கொடுத்தாச்சு. டியோ அளந்து எடுத்து இன்னும் முடிவு இல்லை, அதுக்கு நிதி இல்லையாம் அப்படின்னு. ஆனால் இது கட்டாயம் அந்த இராமோட செய்ய வேண்டிய பாலம் இது. ஆனால் இப்போ நகரை தாண்டி இருக்க இடம் வந்து கட்டாயம் இதை செய்திருக்கணும். நகரத்தை அண்டிய பகுதியில் இத்தனை வருஷமாக ரோட்டெல்லாம் எல்லா இடமும் போட்டவங்க எங்களுக்கு இப்போ தான் தார் இதை ஊற்றி தந்துருக்காங்க. 3-4 வருஷம் இருக்கும் ஊற்றி தந்து. அதை விட அபிவிருத்தி இல்லாமல் தான் இருந்தது இந்த கிராமம். இனி அரசியல் பார்ப்போம். இப்போ இந்த போராட்டம் நடக்குது. இப்போ இந்த போராட்டம் நடந்து இது மூலமாக அடுத்து ஏதாச்சும் நல்லது நடக்குதுன்னு நடக்கும். நம்பிக்கையாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஐயா நினைக்கிறேன். ஐயா வணக்கம். நாங்கள் ஒரு கமாய்க்கப்படுங்க. நீங்கள் இந்த ஏரியா தானே? ஓகே சொல்லுங்கள். இப்போ உங்களோட பாலம் இப்போ இந்த நிலைமையில் இருக்குது. எப்போ இந்த பாலம் முடிஞ்சது? எங்களோட பள்ளிக்கூட பிள்ளைகள் போய் வாரது, இரவையில் வாரது, தப்பித்தாரு ஒன்று நடந்தால் என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியாது. இந்த கள்ள மண் ஓடித்தான் இந்த பாலம் இப்படி வந்தது. இல்லாட்டி இந்த பாலம் எங்களோட பிள்ளைகள் போய் வாரது இப்படி வருங்கள் போயிட்டு உயிரோட வருங்களா வராதான்றது நம்பிக்கை இல்லாமல் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் தான் இங்கே எத்தனையோ 600 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வருஷம் வெள்ளம் வர்றதில்லை. இப்போ வெள்ளம் வர்ற நேரத்தில் இந்த பாலத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பாலத்தில் தண்ணி நிற்காது. அதுதான் இப்படி இன்னும் தண்ணி நிற்கும். இப்போ எங்களுக்கு அரசாங்க அதிபர் டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு இந்த பாலத்தை திருத்தி தருமாறும் கேட்டுக்கொள்கிறீங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய அம்மாமார்கள் நிற்கிறாங்க. சொல்லுங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க. போக்குவரத்து இங்கேயும் கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து இந்த பாலத்தை புனரமைச்சு தரம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாலம் வந்து 80ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டு எங்களுக்கு டப்படா செய்து தரப்பட்டது. 85ஆம் ஆண்டு சூழ்நிலை காரணமாக பாலம் 85 ஆண்டு கன்னிவடி மூலம் தற்காலிக பாலம் போடு தரப்பட்டது. இப்போ இந்த பாலத்தால் இந்த மக்களும் போகக்கூடிய வசதிகள் இல்லாமல் எல்லாம் இடிஞ்சு இதாயிருக்குது. இப்போ ஜனங்கள் வந்து போக்குவரத்து இன்று மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து எல்லாரும் அரசாங்க அதிபர் எல்லாரும் சேர்ந்து இந்த பாலத்தை புனரமைச்சு தரம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். கொண்டு போச்சா? ஓகே சரி. அங்கே என்னென்னத்தை கொண்டு போனுச்சுன்னு தெரியல. கொண்டு போயிடல. பாருங்கள், பேட்டி எடுக்க வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதையும் ஒருக்கா பார்த்துட்டு வரும். என்னென்னதை கொண்டு போயிட்டாருன்னு தெரியல. ஓகே. கிளிநொச்சியில் இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள் தொல்லை ஒரு பெருந்தொல்லை தான். ஓகே, இன்றைக்கு என்னதை கொண்டு போயிட்டேன் பார்ப்போம். இதை கொண்டு போயிட்டாரு தான் போல. என்ன கை வைக்க இப்போ அந்த வலிக்கிட்டாரு இல்லையே.
மைக் பெட்டியை கொண்டு போயிட்டாருங்க. மைக் பெட்டியை. மைக்கின்ற பட்டியா? சின்ன பட்டியா? அவர் தண்ணி கொண்டு போங்க வா. அண்ணா பைக் அவர் தண்ணி நான் எடுத்துட்டு வா. மைக்கின்ற சார்ஜர் பெட்டியை கொண்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதுக்குள்ள. ஓகேங்கடா, மைக்கின்ற பெட்டியை கொண்டு போயிட்டார். பார்ப்போம் கிடைக்குதா. கொண்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ எங்களோட ஜீவன் நினைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம். ஏனையிலேருந்து ஒரு 200-250 மீட்டரில் பறை பாஞ்சாலில் உங்களுக்கு தெரியும் சமாதான செயலகம் இருந்த இடம். இன்றைக்கு அந்த பாலம் வந்து ரயில் தண்டவாளத்தில் தான் இருக்குது. மக்கள் இன்றைக்கு எத்தனையோ நேற்று கூடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. இதில் வர வாகனங்கள் வந்து படு மோசமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லா கட்டு உடைச்சி எப்பொழுதும் இந்த பாலம் விழுது எந்த உயிர்கள் போகுது என்று தெரியாமல் இருக்கிறது. தயவு செய்து இதுக்கு நாங்கள் அரசாங்க அதிபரிடம் தான் கோரிக்கை விடுகிறோம். ஏனென்றால் அவர் எத்தனையோ அபிவிருத்திகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது வந்து இரிகேஷன் டிபெண்ட் பண்ணுற இடம் தான், நாடியிட கிடையாது நான் நம்புகிறேன். யாராக இருந்தாலும் துரிதகதியில் இந்த பாலத்தில் வேலையை முடிச்சு தரணுன்றதுக்காக இன்றைக்கு பண்ணங்கண்டி இந்த மக்கள் பாவிக்கிற பாதைக்கு என்னை கூப்பிட்ட போது வந்து இந்த மக்களோடு இருந்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். இந்த கீழே ஒரு இறங்கி பார்க்கணும். இறங்கி பார்த்தா தான் அதில் உண்மை நிலைமை தெரியும். நாளைக்கு ஒரு உயிரோ 2 உயிரோ போன பிறகு கதைத்து வேலை இல்லை. ஆகவே தருமபுரம் புளியமுகட பாலம் மாதிரி புளியமுகட பாலம் மாதிரி இன்றைக்கு புளியமுகட பாலம் நல்ல வடிவாக அமைச்சருக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அதுக்கு உண்மையாகவே அமைச்சர் வந்து பார்த்துட்டு அது செய்து தந்தது, அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் ஆகவே இந்த பாலத்தையும் துரிதகதியில் முடிச்சு தரலாம். ஏனென்றால் இன்றைக்கி நாங்கள் முகாம்களில் இருந்து வந்து 17-18 வருஷமாக இருக்கிறது. ஒரு நகரத்தில் உள்ள பாலம் இந்த கண்டிஷனில் இருக்கிறத பார்த்தால் உண்மையாகவே மனவேதனையாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அரசாங்கத்தின் நிதி, மக்களின் வரிப்பணம் உடனடியாக இந்த வேலை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் யார் மீதும் கோபம் இல்லை. எங்கு என்ன பிழை நடந்தாலும் அதை தட்டி கேட்போம், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். இதுதான் எமது கடமை. நன்றி, வணக்கம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மற்றொரு அண்ணா இருந்து. அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். நாங்கள் மைக் ஒர்க் பிடிச்சிக்கொள்ளுங்க. ஓகே, சொல்லுங்கள். நீங்கள் இது வழியால் நீண்ட காலம் போயிட்டு வரீங்களா? நாங்கள் வந்து 2003-2004 காலப்பகுதியில் கட்டப்பட்ட பாலம் இது. இது வந்து தமிழக விடுதலை இருந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம். அதில் எங்களுக்கான பாலத்தை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை எடுத்து இந்த பாலத்தை எடுத்து புனராவர்த்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் பாலத்துக்கு அடியில் வந்துட்டோம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆழமோ தெரியல இந்த இடம். ஐயோ, அது தானே அப்படியா? ஆழமா அந்த இடம்? கீழே இறங்கி போயிடுவோம். சத்யராஜ் வாங்க வாங்க, நான் காய்க்கிறேன். மோகன் வாங்க, மோகன் வாங்க. 2 பேர் எந்த அளவுக்கு பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கேன்னா கீழே. ஓகே, இப்போ இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஒருவர் எங்களோட இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்தாங்க மைக் ஒர்க்கா பிடிச்சிக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், இந்த பாலம் எவ்வளோ காலமாக இதே பிரச்சனையில் இருக்குது? இந்த பாலம் 85ஆம் ஆண்டு இருந்து இந்த பாலம் பிரச்சனையாக இருக்குது. 85ஆம் ஆண்டு இந்த பாலம் உடைக்கப்பட்டது. அதில் இருந்து டெம்பரரியாக 85ஆம் ஆண்டு உடைக்கப்பட்டது. அதற்கு பின்பு தற்காலிகமான பாலம் தண்டவாளத்தால் கூடிய ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு, போடப்பட்டிருந்தது. பின்பு நாங்கள் மீள்குடியேற்றத்தில் 2010ஆம் ஆண்டு இங்கு வந்த நாங்கள் அன்றிலிருந்து இந்த பாலம் திருத்தப்படாமல் இப்படியே தான் இருக்கிறது. இப்போ அண்மை காலத்தில் இந்த பாலத்தால் போக்குவரத்துகள் துப்புரவா செய்ய இல்லாமல் இருக்குது. இது A9ல் இருந்து 200 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்குது. இதை வந்து இந்த பாலத்து பற்றியோ எந்த ஒரு இப்போ இரிகேஷன்கிட்ட இதை பற்றி காய்ச்சிருந்த நாங்கள் அவர்களும் ஒரு நடவடிக்கை இல்லை. ஆர்டிஐயில் இதை பற்றி காய்ச்சிருந்தா அவர்களும்
இதை பற்றி ஒரு நடவடிக்கை இன்ற வரைக்கும் எடுக்கவில்லை. இப்போ இந்த இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த பாலம் கேடர்கள் விலகி கீழே விழுந்து எல்லாம் உடைஞ்சு உயிர் ஆபத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த பாலம் சேதமடைஞ்சிருக்கு. ஆக இந்த பாலத்தை எங்களுக்கு ஒருக்கா வெகு கெதியாக திருத்தி தரும்படி நாங்கள் அரசாங்க அதிபரை கேட்டுக்கொள்கிறோம். ஓகேண்ணே. இப்போ என்னென்னா இப்போ பாலம் ஏற்கனவே இப்படி சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் யாருக்கும் இது வரைக்கும் மனு கொடுக்கலையா? கனதரம் இது மேஜரால் கனதரங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆனால் இது ஒன்றும் செய்யப்படவில்லை. மற்ற இது A9லேருந்து 200 மீட்டரில் இருக்கிற பாலம். இந்த பாலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஆனால் இது ஒரு இதில் வந்து அக்கறை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த பாலம் எந்த யாருடைய பொறுப்புக்குள்ளே வருது? இந்த பாலம் முந்தி இருந்த ஒரு ஆனந்த சங்கரி என்ற ஒரு MP தான் இந்த பாலத்தை கட்டி தந்தவர். 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மீள்திருத்தம் செய்து பாலம் கட்டி புதுசாக கட்டி தந்தவர். மருதனார் மக்கள் கோரிக்கைக்கு அமைவாக இந்த பாலத்தை பறையப்பாஞ்சானை மருதநகரை இணைக்கிறதுக்காக இதை கட்டி தந்திருந்தவர். இப்போ இதை சொல்லினும் இது சில பேர் இருக்கேசனுக்குரிய பாலமண்டினும் சில பேர் சொல்லினும் RDAக்கு உள்ள உரிய பாலமண்டு. 2 பேரும் இறஞ்சி தூரத்துறவாக இருக்கணும் இல்லையே, 2 பேரும் கிட்டத்தானே இருக்கணும். இப்போ ஃபோன் வசதிகள் இருக்குது. அவர்கள் வடிவாக கதைச்சு இதை முன் வந்து இதை செய்து தரணும். இது மக்கள் செய்து தரணும். மக்களுக்கு இதால் சரியான கஷ்டமாக இருக்குது. நேற்றெல்லாம் ஒரு பள்ளிக்கூட பிள்ளை அதில் விழுந்துட்டு நாங்கள் தூக்கி விட்டு தான் அந்த பாலத்தை மறைச்சினா. சராசரி ஒரு நாளைக்கு 5-6 டிப்பர் போகுது. டிப்பர் உண்மையாக ஆக்சிடென்ட் பட்டால் டிப்பர் முதலாளியாக ஓடிக்கொண்டு வர்றார். இல்லை அங்கே சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர் தான் டிரைவர். பாலம் இப்படி உக்கி கிடக்கு. இதுல பெரிய வெஹிக்கிள் போற அளவுக்கு இது போயிடலாம். பெரிய வாகனங்கள் போயிடலாம். முதல் தடை விதிக்கணும். கனரக வாகனங்கள் செல்றதுக்கு தடை விதிக்கும். புனரமைக்கிறது கனரக வாகனங்கள் செல்றது தடை விதிக்கும். நிறைய மக்கள் தொகை பெரம்பலாக இருக்கிற இடம். அப்போ இந்த டவுனுக்கு வரதுக்கு வந்து நிறைய பாதைகள் இருந்தாலும் இந்த பாதை தான் வந்து கிட்ட உள்ள பாதை 200 மீட்டரில் இருக்குது. அப்படி இல்லைன்னா சுற்றி கொண்டு அதால் தான் பெறணும். அதில் திருப்பி இந்த குளத்தடியால் தான் பெறணும். அப்போ ஸ்கூல் பிள்ளையெல்லாம் அந்த கிளஞ்சி மாதத்தில் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைலாம் இன்னும் எங்கள் ஊர்லேருந்து நடந்து ஸ்கூலில் போகிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ரோட்டுன்னு சொன்னால் ஈஸியான. அப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கூல் புள்ள போகலாது. இப்போ தனியார் புள்ள போகல கீழே விழுந்தேன்னா ஒன்றும் செய்யலாது. அப்போ இது நாங்கள் இது சம்மந்தமாக வந்து ஏற்கனவே வந்து மகஜரெல்லாம் கடிதம் எல்லாம் ஒரு அதிகாரிகளுக்கு கொடுத்து ஒரு இதுவும் இல்லை. அன்றைக்கு வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்து எங்கிட்ட இதில் உதயார கிரவுண்டு நடந்துச்சு. அப்போ பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் GA கூட இந்த பாலத்தை தான் வந்துட்டு போனேன். அப்போ எல்லாம் கண்கூடாக பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அது வந்து நாங்கள் இது வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்ய இல்லை. மற்றது வந்து என்ன கனரக வாகனங்கள் சரியான மாதிரி பயணிச்சு கொண்டு இருக்கு. மற்ற இப்போ டிப்பர்ன்றதுக்கு அப்பால இது வந்து விவசாய நிலம். இப்போ இங்கே நெல் ஏற்றி கொண்டு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையில் தான் போகணும். இல்லைன்னா நாங்கள் சுற்றி போயிடணும். அப்போ எங்களுக்கு தேவையே இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கடனாம்பானம் போகக்கூடாதுன்றது சொல்ல முடியாதுன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய இது நெல் ஏற்றிட்டு போகிற தேவையே இதெல்லாம் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் 200 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் போகணும். அப்போ வந்து ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. இப்போ எந்த வயசுக்கு எனக்கு இப்போ 35 வயது ஆகுது. எந்த வயதுக்கு நான் சின்னல இருக்கும்போது இந்த பாலம் இப்படி தான் இருந்துருக்கு. இப்போ எந்த ஒரு புனரமைப்புமே செய்யப்படலை இந்த பாலம். அப்போ இதை வந்து விரைந்து வந்து இந்த பாலத்தை வந்து அபிவிருத்தி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்துறோம். ஏன்னா இது அவசரமான ஒரு பிரச்சனை. இப்போ நாங்கள் இதை யார்கிட்ட இப்போ அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் இவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோன்றதுக்கு அப்பால பொதுவாக இது ஒரு பொதுமக்களோட பிரச்சனையாக வந்து நாங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம். நாங்கள் இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இதுக்குரிய நடவடிக்கையை வந்து விரைந்து எடுக்கணும்னு சொல்லி எங்களை மருதநகர் பறையப்பாஞ்சான் மக்கள் சார்பாக நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம். இது ஒரு அத்தியாவசியமான பிரச்சனை. எங்களுக்கு வேகமாக யார் செய்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேகமாக செஞ்சு வரணும் இந்த பாலத்தை என்று நாங்களுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். ஓகே. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முன்ன இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்து பக்கம் தான் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பாலம் 1980ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாம். இந்த இடத்துல தான் அரசியல் துறை பொறுப்பு அலுவலகங்கள்லாம் இருந்ததாக சொல்லப்படுது. பாருங்கள் அப்படி இருக்கு இந்த கீழே. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இடம் இது வந்து இயக்கத்தில் நடுவர் பணியகம் இருந்த இடமா. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் தலைவர் அவர்கள் பேட்டி கொடுக்குற இடம் இங்கே தான். அப்படி ஒரு முக்கியமான இடத்துல தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருந்துருக்குது. அது இன்னும் சீர் செய்யப்படாமல் இருக்கிறதுங்கிறது மக்கள் ஆதங்கமாக பார்க்கப்படுது.
கிளிநொச்சி A9 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரம் பறவை பாஞ்சானுக்கு போகிற பிரதான சாலைக்கு வந்திருந்தோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாக திருத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பாலம் நேற்றைய தினம் பாரிய அளவில் சேதமடைஞ்சு இதுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. நிச்சயமாக இருந்தால் 1980ஆம் ஆண்டு புலிகள் இருந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் 85ஆம் ஆண்டு கன்னிவெடி வைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இந்த பாலம் வந்து மீள்குடியமர்த்தப்பட்ட பிறகு ஓரளவு சாதாரண நிலையில் செய்யப்பட்ட பிறகு இன்றைக்கு சேதமடைந்த நிலையில் காணப்படுது. ஸோ இது வழியால் பெரிய பெரிய வாகனங்கள் போய் வரதுனால இந்த பாலம் வந்து சேதமடைஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கீழே போய் ஒருக்கா பார்க்கும்போது ஒரு பகுதி முற்றிலும் சேதமடைஞ்ச நிலையில் காணப்படுது. மேலும் இது வழியால் பெரிய வாகனங்கள் போகும் மாதிரி தான் இந்த பாலம் முழுமையாக போயிடும். இப்போ நடந்து போகக்கூடிய அளவில் கூட இருக்காது அப்படிங்கிறத இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிச்சயமாக பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த காணொலி மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பெற்றுத்தரணும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். ஓகே மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் தொடர்பான ஒரு சிறு போராட்டம் நடந்தது, ஒரு கவனஈர்ப்பு போராட்டம். அதை காணொலி எடுக்க இருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக் இந்த இடத்துல தான் நிற்கிது. இந்த இடத்துல இந்த மைக் செட்டுக்குரிய எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுட்டு போயிருந்தேன். குரங்கு வந்து மைக் எடுத்துகிட்டு போயிட்டார். என்னத்துக்காக இதை பதிவிடுறேன்னு சொன்னால், யார்கிட்டையாவது டிஜே மினி கேசிங் யார்கிட்டையாவது இருக்குமா இருந்தால் தயவுசெய்து என்ற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுங்கள். நான் அதை காசு கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம். என்ற தெரியும் உங்களுக்கு மைக்கின்ற கேசிங் இல்லாட்டி அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யார்கிட்டையாவது இந்த கேசிங் இருக்குமா, டிஜே மினி மைக்கின்ற கேசிங் இருக்குமா இருந்தால் கட்டாயம் ஃபோன் பண்ணுங்கள், நான் காசு கொடுத்து வாங்கிக்கொள்கிறேன். ஓகே, நன்றி.